சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் அட்டகாசமா தெல்ல தெளிவா செம குவாலிட்டியா ஒரு அட்டகாசமா i20 வந்து பாருங்க. நேற்று போட்ட வண்டி சேல்ஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு அதே மலை மேலே போகிற பாருங்க. ஒரு சந்தோஷமான விஷயம் பாருங்க, வேற லெவல் சார். அதாவது இன்ஸ்டாகிராமில் ராணிப்பட்டம் மாவட்டத்திலேயே கார் கன்சல்ட் வச்சிருந்து 1 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் சேர்ந்துக்கிற கோடான கோடி ஜனங்களுக்கு நன்றி சார், ரொம்ப நன்றி சார். ஏன் சொல்லிட்டா, அதாவது நல்லவங்களும் என்னை வாழ்த்தி கமாலில் சொன்னவங்கிறாங்க. ரெண்டாவது தப்பான பேட் வாய்ஸும் போட்டு சொன்னவங்களுக்கும் அவங்களுக்கும் இன்னும் கோடான கோடி நன்றி சார். ஏன்னா என்னை மதித்து என்னை திட்டி கூட இந்த அளவுக்கு வளர்த்துறானாக்கா அவங்களுக்கு ஒரு சல்யூட் சார் வண்டியில். ஏன்னாக்கா நல்லா இருக்கணும் சார். சார் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க. ரெண்டாவது மெயினாக பார்த்தினாக்கா யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா யூடியூப்பில் தான் பெரிய வீடியோ வெள்ளிக்கிழமை ஒன்று போடுவேன், செவ்வாய்க்கிழமை போடுவேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை, டீசல் பெட்ரோல் நீங்க வர்றீங்க, நான் தர்றேங்க. ஏசி போட்டா சில்லர் இருக்கா, வண்டி பார்த்தா செம கும்முன்னு இருக்கும், நல்லா இருப்பா. டம்மல் டம்மல் நச்சுங்க சார். வண்டி பாருங்க 2013-14 ரிஜிஸ்டர், 2 ஓனர். நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தனா கஸ்டமர் 450 கிடையாது, 4 ரூபாய் கிடையாது, 390 கிடையாது, 375 கிடையாது, 360 கிடையாது, வெறும் 350 நான் தர்றேங்க. எல்லாரும் இங்க வரீங்க, கிட்டவா 345 335 கொடுக்குது சார். அஷ்டா மாடல் டீசல் வண்டி, லிட்டருக்கு 20 ரூபா மைலேஜ். எப்படி போகிற வண்டி மட்டும் பாரு சார். பாருங்க, அருமையான வண்டி சார், விட்டுறாதீங்க. டீசல் வண்டி, லிட்டருக்கு 20 ரூபா, அஷ்டா டாப் மாடல் வண்டி, அருமையாக இருக்கும். ஓனர் 4 கால் எடுத்துங்க. 2 வண்டி வருது சார், 2 வண்டிக்கு இது ஒன்று கொண்டு வாங்கலை, அதுவும் போடுறேன் பாருங்க. ஏசி பாரு, பட்டன் ஷாட்டு, அலாய் வீலு, மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குது, டச்சு செட்டுக்குது, க்ரூஸ் கண்ட்ரோலுக்குது. நல்ல வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. அருமையான வண்டி, ஜம்முன்னு இருக்கும், விட்றாதீங்க. செமையான வண்டி. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா வெறும் 3,50,000 கேட்குறேன், வாங்க. அதாவது எல்லாம் போஸ்ட் பண்ணாங்க. என்னுடைய என்னன்னாக்கா 350 வீடியோவில் 1,04,000 பேர் சேர்த்து வச்சு பாருங்க. வெறும் 350 வீடியோ தான் போட்டிருக்கேன் நான். எத்தனை நாளில் ஒரே ஒரு 6 மாதம் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணேன். கொஞ்ச நாளாக போட்டுருந்தேன் நான். அப்போ அது அந்தளவுக்கு நான் விட்டுட்டு இருந்தேன். இந்த சமீபத்தில் ஒரு 3 மாதத்துலேருந்து நல்லா மும்முரம் போட ஆரம்பித்தேன். நிறைய பேர் செஞ்சாங்க. ரொம்ப கோடான கோடி நன்றி சார். நல்லவங்க, இருக்கிறவங்க, இல்லாதவங்க எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையில். இது பாருங்கள், இது 3 லட்சம் வரப்போகுது. இது 1 லட்சம் சர்ப்ரைஸ் சேர்த்துருக்குறேன். எங்கள் சொந்தக்காரங்க பாருங்கள், எனக்கு சொந்தம் எவ்வளோ சொந்தம் பாருங்க. ஐயா ஐயா, எங்கள் சித்தப்பா, பெரியப்பா, என் மாமா, மச்சா, எத்திரி சொந்தங்க பாரு. ஐயோ 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 ஐயோ, எனக்கு கோடை எடுத்து பாரு. எனக்கு 1 லட்சம் சொந்தக்காரங்க சார். இன்னைக்கு 1 லட்சம் சொந்தக்காரங்க. எத்திரியா? 1 லட்சம், 1,04,000 சொந்தக்காரங்க இன்ஸ்டாகிராமில். அதே ஒரு யூடியூப் பார்த்தினாக்கா 2,95,000 சொந்தங்க. ஐயா ஐயா, என் பையனு கல்யாணத்துக்கு வச்சாக்கா எல்லாரும் வரலாம் பொழுது ஜம்முடு. எதுக்கு மொழி பணம் எழுத, மொழி பணம் எதுலண்ணா வாங்க, நல்ல மனசார வாழ்த்துங்க. எனக்கு தானே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குண்ணா. எனக்கு சொந்தம் பந்தத்தை நீங்கள் தான் எனக்கு சொந்தக்காரியண்ணா. ரொம்ப சந்தோஷமாக நான் உண்மையிலே. எவ்வளோ என் மேலே நோ நீ சொல்லுவாங்க, கம்மாவில் சொல்லுவாங்க, சரவணண்ணா வாழ்க வளமுடன். ஆனால் ஒருத்தர் வந்து என்ன பண்ணார், ஒரு பேட் கமால்ஸ் போடுவார் சொன்னார்னாக்கா நான் சந்தோஷமாக திட்ட மாட்டேன். யாரை திட்டுற, எங்கள் அண்ணன் இருந்தாலும் திட்டுறாங்க, என்ன தப்பே ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா என்னை மதித்து இருந்து பொறுமையாக இந்த கமால் எதுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் நல்லா இருக்கணும், எண்ணம் போல் வாழ்க்கை நல்லா இருக்கும். அருமையான ஒன்று சொல்கிறேன் பாருங்க. ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிடுறேன் பாருங்க, கேட்டுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க பல வருஷமாக அவங்க கூட இருந்தவங்க வந்து அவங்கள நீ மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க. அது அவங்கள மிஸ் பண்ணிட்டீங்களோ, பேசாமல் இருந்துட்டீங்களோ, ஒதுங்கிட்டு வச்சிங்க, ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. அதுக்கான சின்ன உதாரணம் கூட சொல்கிறேன் பாருங்கள். இவ்வளோ காலமாக பேசின்ட்டு ஒரு 2 நாள் 3 நாள் பேசிச்சுங்க, நேராக பாத்ரூம் போக சொல்ல பல்லு வலிக்குன்னே யோசனை பண்ணுவாங்க. அவங்கள பற்றி தான் யோசனை பண்ணுவாங்க. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கு எனக்கு கேட்டு பாருங்க, யோசனை பண்ணிப்போம். திடீர்னு ரோட்டில் வண்டியில் போயினே இருக்கும்போது அவங்கள பற்றி யோசனை பண்ணுவீங்க, சாப்பிடும் போது யோசனை பண்ணுவீங்க, யாருக்கிட்டனா பேசின்னு இருக்கும்போது அவங்களே யோசனை பண்ணுவீங்க. இது நடந்ததா இல்லையான்னு கம்மாவில் சொல்லுங்கள். ஏன்னா நல்லவங்களை மட்டும் தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க சார். மறந்ததை விட கொடுமையானது அது.
மரணத்தை விட கொடுமையானது அந்த ஒரு இது. மிஸ் பண்ணாலும் சரி, சண்டை போட்டு பேசாமல் போனாலும் சரி, அவங்கள நினச்சி அட்லீஸ்ட் ஒரு மாதமாவது அவங்கள விட்டு நினைவுகள் மறையவே மறையாது. நம்ம பழகுந்து அன்பாக பேசுறது, நல்லா அன்பாக இருந்ததுலாம் வந்து நீ வேணா பாருங்களா, அப்படியே வீட்டுக்குள்ளே நடந்து வாட்ச் பண்ணி நடந்து போக சொல்ல, சாப்பிட சொல்ல நினைப்பீங்க, ஒரு பல்லு வளர்க்க சொல்ல நினைப்பீங்க, உக்காரும் போது நினைப்பீங்க. இது என்னுடைய அனுபவத்தில் நடந்தது. அது இன்றைக்கி அவர் இந்த உலகத்தில் இல்லை, விட்டு மறைஞ்சி தொலைவாக போயிட்டார் அவர், என் ஃப்ரெண்டு. பாருங்கள், நல்லா இருப்போம். என்ன போல சார் வாழ்கிற காலம் கொஞ்ச கால வாழ்க்கை சார், நல்லா வாழ்ந்துட்டு போ சார். சொத்து பணம் வீடு வாசல் எல்லாம் தேவைதா இல்லை சொல்ல, அதையும் மீறி வேற ஒன்று இருக்குது. அதை தக்க வச்சு வாழ கற்றுங்க, நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை சார், விட்டுறாதீங்க. நான் வந்து என்ன தெரியுங்களா, எல்லாரும் நல்லா நினைக்கிறாள் சார். நேற்று பாருங்கள், ஒருத்தர் கார் எடுத்து போனான்னு எங்கேயோ கடலூர் மாவட்டத்துக்கு வந்து எடுத்து போகிறாங்க சார். அங்கே இல்லாத வண்டி எங்கே எடுத்து போகிறான்னா, சரவணன் கரெக்டாக இருப்பேன் சார். நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன் சார், யாரையும் ஏமாற்ற மாட்டேன். நான் ஏமாற்றி வானன்னு எனக்கு அவசியமும் கிடையாது. பணம் சம்பாதிச்சு சொத்து சேர்த்துன்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா சேர்த்து கொடுத்த ஒரே சொத்து என்ன தெரியுமா சார்? என்ன நினைப்பீங்க நீங்கள்? கோடி கோடியாக சேர்த்து வச்சு நினைக்கிறா? ஒன்றும் கிடையாது சார். எங்கள் அப்பா சேர்த்து வச்சு ஒரே சொத்து நினைத்துமா, 2 கை 2 கால் 2 கண்ணு, பெரிய சொத்து போ சார். அதை வச்சு நான் போயிடுச்சுங்க சார். எல்லா பிள்ளைங்களுக்கும் எல்லா பொண்ணுங்களுக்கும் அப்பா சேர்த்து வச்ச சொத்து எதிரானாக்கா 2 கை 2 கால் 2 கண்ணு நல்லா இருந்தாவே நம்ம சொத்து சேர்த்து நல்லா படிங்க, நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க. டீசல் பெட்ரோல் நீங்க வர்றீங்க, நான் தர்றேங்க. ஏசி போட்டா சில்லுன்னு இருக்கா, வண்டி பார்த்தா சம கும்முன்னு இருக்கா சார். பண மரத்துல வவாலா, இந்த சரவண்டுக்கே சவாலா. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 1,04,000 சப்ஸ்கிரைபர் சேர்த்து இன்ஸ்டாகிராம்ல வெற்றி நடை போட்டு சரவண எப்படியா லோ பட்ஜெட் சரவண. நன்றி, வணக்கம். வணக்கம் சார், ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் சரவண பேச பாருங்க. அட்டகாசம் படா தோசை சேல்ஸ் ஆகிடுச்சு பாருங்க. ஐயா வந்து ஒரு வாரத்துக்கு முன்னே விட்டு போனார். நம்ம ஆற்காடு, ஆற்காடு எங்கண்ணா இருக்கீங்க நீங்கள்? வாலாஜா குடிமல்லூர்னு வந்திருக்காரு. இவர் வண்டி என் வண்டி விற்று கொடுனாரு. இவர் பார்த்தோன்னாக்கா 6,000 ரூபாய் சொன்னார். ஆனால் அவ்வளோ போவாத நாடினார். வந்து பேச்சு லாஸ்ட்டாக 5,50,000 இந்த வண்டி கொடுத்துருக்காரு. அண்ணன் வந்து பார்த்தா நீங்கள் என்ன ஊருண்ணா? கலம்பூரில் வந்து இவர் 5,50 எடுத்துருக்காரு. அண்ணன் இவர் கொடுத்தாரு. இவர் வண்டிக்கார், அவர் வண்டி வாங்கினார். ஆனால் நீங்கள் எவ்வளோண்ணா கொடுத்தீங்க வண்டி? நீங்கள் வண்டி வந்து 6,000 சொல்லியிருந்த அண்ணங்கிட்ட அவ்வளோ போக சொல்லிட்டு ஒரு 3 நாள் கஸ்டமர் வந்தார். அவர் பேசி 2 பேர்கிட்ட பேசி இவ்வளோ தான் போக சொல்லிட்டு ஒரு 5,500 பண்ணி கொடுத்தாருங்க. ஆமாம், பணமாக செக்கும் கொடுத்துட்டா உங்களுக்கு? எல்லாம் செக்கும் கொடுத்துட்டாங்க. எந்த குறையில என் மனசும் கஷ்டப்படல, அவர் மனசும் கஷ்டப்படல. 2 பேரும் சமாதானம் பண்ணி நல்லபடியாக கொடுத்துருக்காரு. நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாரு. எல்லாம் வரலாமா வண்டி? தாராளமாக வரலாம். திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் வராதில்ல, எல்லா ஊர்லேருந்து வராங்க. யார் மனசு கோணாமல் வர்றவங்க மனசு நிறைவா போகிறாங்க. எந்த குறையும் இல்லை. சரிங்களா? ஆனால் சொல்லுண்ணா, நீங்கள் வண்டி வாங்கினீங்க எப்படி நாங்கள் சொல்லுண்ணா? நான் வண்டி எந்த குறையும் இல்லை, எல்லாமே நல்லபடியாக தெளிவாக இருந்துச்சுன்னா அந்த வண்டி பார்த்த உடனே நல்லா பிடிச்சி போயிடுச்சு. நான் அண்ணன்கிட்ட பேசினேன், மனசு திருப்தியாக அவர் பண்ணி கொடுத்தாருன்னா எல்லோரும் நம்பி திருச்செந்தூர் முருகர் நம்பி வாங்கினேன். சரவண பட்ஜெட்டுக்கு எல்லாம் வரலாங்கண்ணா என்னை நம்பி. ஆமாம், கஸ்டமர் தானே வாங்கினேன் டைரெக்டாக. அவருக்கு இது பார்ட்டிக்கு சரவணனுக்கு இவருக்கு சம்மந்தமே இல்லை. யாராக இருந்தாலும் வண்டி பார்க்க வரவங்க டைரெக்டாக பார்ட்டிகிட்டே பேசிக்கிறாங்கண்ணா. யாராக இருந்தாலும் பாருங்க, அம்மா தொலை நம்பிக்கையோடு வந்தார். இவர் வந்து ஐயா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க ஐயா வாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா லோனே போட்டிருக்காரு ப்ளஸ் ஆச்சு. அதாவது இந்துஸ்டா ஃபைனான்ஸ் இல்லை, என்ன ஃபைனான்ஸ் சார்? இந்துஸ்டா ஃபைனான்ஸ். இவர் ஃபைனான்ஸுக்காக லோனு போட்டிருக்காரு. நேரடியாக வந்து இவருக்கு வாங்கி கொடுத்துட்டா செக்கு கொடுத்தாரு. சார் தான் இப்போ லோனு வேணுன்றவங்க வந்து இந்த பேங்க் வந்து பண்ணலாம். சொல்லுங்கள், நீங்கள் எங்கே தர சொல்லுங்க? நீங்கள் சார் இண்டோஸ்டார் பேங்க்லேருந்து வரேன் நான். இப்போ இந்த வண்டிக்கு பர்ச்சேஸ் லோன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பேப்பர்ஸு டாக்குமெண்ட்ஸு எல்லாமே கிளியராக இருக்குது. அவர் சார் முன்னே நின்று வந்து கரெக்டாக எல்லா பேப்பர்ஸு டாக்குமெண்ட்ஸு எல்லாமே நடுநிலையாக இருந்து விற்கிறவங்க வாங்குறவங்க 2 பேருக்கும் வந்து பர்ஃபெக்டாக எல்லாமே செட்டில் பண்ணி கொடுத்தாங்க. அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் வாங்க, இங்கே திருச்செந்தூர் கார்ஸில் வண்டி வாங்குங்க. ஓகே, தாராளமாக பண்ணலாம் சார், தாராளமாக பண்ணலாம். ஏதாவது இருந்தால் ரெஃபர் பண்ணுங்கள்.
உங்கள் கஸ்டமர் சார். சார் எவ்வளோ இயர்லேருந்து பண்ணுறீங்க நீங்கள்? சார் 2013 பண்ணுறோம் சார். 2013 என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படுது? ஜென்ரலாக இது பேனு, ஆதாரு, இது பேங்க்கு ஸ்டேட்மெண்ட்ஸு, இன்கம் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஐடி இல்லை சேலரி ஸ்லிப் ஏதாவது இருந்தால் அது. ஆக்சுவலாக எப்படி இருந்தாலும் என்ன பேப்பர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபண்டிங் பண்ணி பண்ணலாம் சார். ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. பாருங்கள், நல்லா இருக்கணும், எண்ணம் போல் வாழ்க்கை, நம்மளுக்கு ஒளி மறியெல்லாம் வியாபாரம் நல்லா இருக்கணும். ஏதோ அண்ணன் கமிச்சு கொடுத்தாரு, கமிச்சு கொடுத்து வியாபாரம் பண்ண எல்லாம் இருக்கிறோம் நல்லா இருக்கணுங்க. நம்ம இது வரைக்கும் வியாபாரத்துக்கு ஒரே காரணம் கஸ்டமர் டு கஸ்டமர் வியாபாரம். நன்றி, வணக்கம். இதை போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து இந்த வண்டி வந்து பார்த்தினாக்கா இவர் வந்து விற்றுட்டார், இவர் வாங்கியிருக்காரு. ஆனால் ஆக்சுவலாக வந்து இந்த லோனு முடிவு இருக்கும், ஃபைனான்ஸ் கார்டு தான் அது பொறுப்பு எல்லாமே. அதனால் இந்த வண்டியை வந்து சாவி நீங்கள் அவருக்கு கொடுங்கண்ணா. இந்த இவர் கொடுங்க, அவர்கிட்ட வாங்கிக்கண்ணா, உங்கள் பொறுப்பு. ஆனால் இந்த சாவி அவர்கிட்ட கொடுக்கலாம். திருப்பி கொடுண்ணா. ஏன்னா அவர் ஃபைனான்ஸ் கார்டு அவர். இப்போ நீங்கள் கொடுங்கண்ணா சாவி. ஓகேங்களா? நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம். அங்கலாண்டி பாருங்கள், களம்பூர் போயிடுச்சு பாருங்கள் வண்டி. வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்கள். அட்டகாசமாக பாருங்கள், அருமையான வண்டி. இந்த வெர்னா போட்டு இந்த வீடியோவில் ஐயா பார்த்தீங்கன்னாக்கா நகிரி, அதாவது நம்ம ஆந்திரா மாடல்னா அங்கேருந்து வந்து பார்த்து பேசிட்டு என் வீடியோ வந்து ஒரு 2, 3 வருஷம் 4 வருஷம் பார்த்துக்கிறாரு. பார்த்து இந்த வண்டி எடுத்தா அவங்க தான் எடுத்து வண்டி எடுத்தார். நல்ல தங்கமான மனசு. 2, 3 வண்டி சொன்னேன், ஆனால் இந்த வண்டி நல்லா கணத்தினார், ஓட்டி காமிச்சேன், நல்லா இருந்துச்சு. எங்கேருந்து தான் நான் சொல்கிறது இப்படி சொல்லுவா பாருங்க. எங்கே தர சொல்லுங்கள். நாங்கள் நகரிலேருந்து வர்றோம். அண்ணா வீடியோ வந்து கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேலவே நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். எடுத்தால் இவர்கிட்ட தான் காரு எடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இதுவரையிலும் நான் காரு எடுக்கணும் எண்ணம் இருந்தாலும் இது தான் ஃபஸ்ட் டைம் வந்து இவர்கிட்ட வந்து நான் எடுத்திருந்தேன். ஆசை இருந்தாலும் நிறைவேறது அண்ணா கிட்ட தான். ரொம்ப நன்றி அண்ணா. ஆனால் வண்டி ஓட்டி பார்த்து எப்படி வண்டியா நல்லா இருக்குதுண்ணா. எல்லாம் வரலாம் வண்டி பார்த்து தாராளமாக வரலண்ணா, எத்தனை பேருக்கு இருந்தாலும் வரலாம். சொல்லலாம், எங்கே தர சொல்லலாம், நீ சொல்லணா. நாங்கள் நகர்லேருந்து வரோம். வண்டி எடுக்கலாம்னு முடிவு பண்ணி வந்தோம். சும்மா பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம். வந்த உடனே வண்டி பிடிச்சிச்சு. இன்னொன்று எந்த ஷோரூமுக்கும் போல், எந்த இடத்துக்கும் போல் வந்தோம், பார்த்தோம், வண்டி பிடிச்சி, ரேட்டு பிடிச்சது. அண்ணன் பேசி கொடுத்தாரு. நாங்கள் பேசுறதோட அவர் எங்கள் அண்ணாவா இருந்து பேசி கொடுத்தாரு. செட் ஆகிடுச்சு, நல்லா இருக்குது. ரொம்ப நன்றிண்ணா. ஆனால் ஒரு சின்ன ஒரு ஐடியா, இப்போ காரே வாங்க முடியல எங்களால் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து என்ன சொல்லுவேன் நீங்கள்? எந்த ஒரு பொருளும் வாங்கவும் முடியாது, ஆனால் மனசு வச்சாக்கா, அதை நமக்குன்னு எழுதி வச்சாக்கா கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து சேரும். அது நம்ம வீட்டில் ஒரு புள்ள மாதிரி தான். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு புதுசாக ஒரு குழந்தை வர்றாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப நன்றி. பார்த்தீங்களா என்ன சொல்ல வார்த்தை பார்த்தீங்களா? அதாவது புள்ளன்னு எனக்கு ஒரு புள்ள மாதிரி வந்துச்சு. சூப்பர், நல்ல கருத்து நான் உண்மையிலே, அருமையான வார்த்தை நான் உண்மையிலே. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். யாருமே இந்த வார்த்தை சொல்லலாம் நான் உண்மையிலே. அதாவது காருன்றது என் புள்ளன்ட்டார் ஒரு வார்த்தை, பெரிய விஷயம் அதெல்லாம். தேங்க்யூ சார். அப்படி ஃபோட்டோ பிடிச்சிங்களா பாருங்கள், அருமையான வண்டி நகிரி போது பாருங்கள், ஆந்திரா மாநிலம். ரைட்ண்ணா பாருங்கள், 2 வீலரில் போகிறாங்க பாருங்கள். 2 வீலர் வந்தாங்க, காரில் போகிறாங்க. ரைட்ண்ணா வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க. அட்டகாசமாக பாருங்கள், சாண்ட்ரோ 12 மாடலில் லட்டு மாற்றிட்டார் அண்ணன். உண்மையிலே ரொம்ப தங்கமான மனசு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணார், ரேட்டே செட் ஆகலை. அண்ணன் டார்கெட்டு 1,000 ரூபாய் தந்தார். அப்புறம் 1,70 கொடுனாரு, 80 கொடுனாரு. ஆனால் வானா தரமாட்டான்னு பேசி முன்ன பின்ன தூத்துட்டு பாருங்க. நல்ல மனசு, தங்கமான மனசு உண்மையிலே. அதாவது வண்டி வாங்கணுன்னா எப்படி சொல்லிட்டு அப்படி சொல்கிறேன். எங்கே தர சொல்லுங்க அண்ணன்? நான் ஸ்ரீபெரும்புலேருந்து வரேன்னா, ரொம்ப அண்ணன் பேசி கம்மி பண்ணி வாங்கி தருவார். எங்கேருந்து வரீங்கண்ணா சொன்னீங்க? ஸ்ரீபெரும்புதூர். ஆமாம், காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர். ரைட்ண்ணா, நான் உங்களை ஒன்று கேட்குறேண்ணா. இப்போ வண்டியே வாங்க முடியல, வண்டி வாங்குறேன் சிஸ்டர், உங்ககிட்ட வண்டி இல்லை. வண்டி இல்லாத போது ஒருத்தர்கிட்ட நீங்கள் வண்டி கேட்குறீங்க. அப்போ வந்து அவங்க கொடுக்குற ரியாக்ஷன் என்னன்னா, அதனால் நம்ம வண்டி வாங்க முடியாது சொல்லுண்ணா. அதான் நாங்கள் ஒருத்தர்கிட்ட வண்டி கேட்டோம். வண்டி கேட்கல, இல்லை வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, ரெடி ஆகலை அப்போ சொன்னதுக்கப்புறம் எங்களுக்கு அதனால் ஒரு மனசு தான் வந்து நாங்கள் நகை வச்சு இப்போ வண்டி வாங்கி ஆகிற தீர்மானத்தில் வந்து வாங்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி வண்டி. ஆனால் அவங்க வண்டி ஓடுதாண்ணா? அதே நாங்கள் சொன்ன அவங்க ரிப்பேர் ஆகி சொன்னாங்க, ஆனால் மறுநாள் அவங்க எடுத்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, வண்டி கேட்டுறாரு, கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷன் கேட்டுக்கிறாரு, எங்கள் வண்டி ரிப்பேருன்னு சொல்லிட்டுறாரு. ஆனால் மறுநாள் காலையில் அந்த வண்டி ஓடுதான். சவராட்ட வாங்க அன்னைக்கு சொல்லிட்டு என் நகையை அந்த அம்மா எங்கள் அக்கா நகையை வச்சு எங்கள் அண்ணனை கூப்பிட்டு போய் சரணம் போய் வண்டி எடுத்து சொல்லிட்டு வண்டி எடுத்துக்கிறா பாருங்க. இந்தமாதிரி வைரத்தோட வாழை கற்றுங்க. உண்மை தானே இதெல்லாம்? இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். எண்ணம் போல் வாழ்க்கை. வண்டி காட்டுற மாதிரி ரெடி பாருங்கண்ணா.
செமையான வண்டி சார், சூப்பராக சார். சார் 5 டயரு புது டயரு, குறைன்னு ஒரு வார்த்தை சொல்லவே முடியாது வண்டியில். சீட் கவர் மட்டும் போட்டுக்கணும், அது மட்டும்.